ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ஃபிஷ்ஷிங் வீடியோ. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தனால எந்த ஃபிஷ்ஷிங் ட்ரிப்பும் பிளானும் போடல, போகவும் இல்லை. எல்லோரும் அவங்கவுங்க வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க. இந்த ட்ரிப் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பெனுகொண்டான்னு சொல்லிட்டு ஒரு ஊர், ஆந்திரா அண்ட் கர்நாடகா பார்டரில் இருக்கிற ஒரு ஊர் இது. ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு அலி வந்துட்டு ஸ்டே பண்ணியிருக்கிற ஊர் தான் இது. அவர் வந்துட்டு இங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு இந்த ஊரில். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது வீடியோவில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அவரோட ஒர்க் பண்ணுற ஃபேக்ட்ரி தான். இது வந்துட்டு கியா மோட்டர்ஸோட பிளான்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வருது. அண்டு ஹுண்டாய் இங்கே தான் பக்கத்துலேயே தான் இருக்குது அதோட பிளான்ட்டும். அவர் வந்துட்டு கியா மோட்டர்ஸில் ஒர்க் பண்ணுறாரு. இது வந்துட்டு கியா மோட்டர்ஸோட ப்ரொடக்ஷன் பிளான்ட், கார் வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுற இடம் இது. இந்த ஊருக்கு இது வந்துட்டு என்னோடய செகண்ட் ட்ரிப்பு. லாஸ்ட் டைம் ஒரு தடவை வந்தேன். அந்த டைம் தான் வந்துட்டு ஜிலேபி திலாப்பியா ஃபிஷ் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 to 2 kg சைஸ் வரைக்கும் பிடிச்சது இந்த ஊரில் தான். அதோட ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைன்னா இதில் ஆட் பண்ணுற அந்த இது பாருங்கள். மீனோட சைஸ் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஜிலேபி இது ஒரு மீனே வந்துட்டு 1.5 to 2 kgs இது. ஸோ இதுவும் பெனுகொண்டாவில் தான் பிடிச்சது லாஸ்ட் டைம் வந்த ட்ரிப்பில். இப்போது திருப்பியும் நம்ம வந்துட்டு அதே ஸ்பாட்டுக்கு தான் போகிறோம். இது ஆக்சுவலாக ஸ்பாட் நேம் பார்த்திங்கன்னா பெனுகொண்டா டேமு. அது போகிறதுக்கு முன்னாடி போயிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போக போகிறோம். இவர் தான் அலி அண்ட் திஸ் இஸ் மை செல்ஃப். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு திருப்பியும் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் பெனுகொண்டா டேம். இன்றைக்கும் வெயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி தான், பட் ஸ்டில் மேனேஜபிளாக தான் இருந்துச்சு. இன்றைக்கு நம்ம டார்கெட் ஃபிஷ் பார்த்திங்கன்னா சேம் திலாப்பியா, ஜிலேபி, ரோஹு, கட்லா, மிருகல். இது ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷிங்னால ஃபுல்லாக இந்த ஸ்பீஷியஸ் தான் அந்த டேமில் மேக்ஸிமம் இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கு நம்மளோட லக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்னென்ன மீன் இன்றைக்கி பிடிக்க போகிறோன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ்ஷிங் போகும்போது நம்ம தான் டேக் கேர் பண்ணணும். ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு வேர் ஃபுல்லி கவர்டு ஜாக்கெட், சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக ஸ்கின் கவர் ஆகிருக்கிற மாதிரி பாருங்கள். இது வந்துட்டு ப்ளூ டைகர்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டோட ஜாக்கெட். ஸோ இதுவும் வாங்கலாம், நல்லா இருக்குது. ஸோ ஃபர்தர் அந்த லொக்கேஷனில் போயிட்டு என்ன பிடிக்கிறோன்னு பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி தான் போயிட்டு இருக்குது வீடியோ. ப்ளஸ் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லி சுற்றி அங்கங்கே மலை தான் இருக்குது. தூரம் தூரம் பார்த்தோன்னா மலையாக தான் இருக்குது இங்கே. ஆல்மோஸ்ட் ஸ்பாட் ரீச் ஆக போகிறோம். லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லாஸ்ட் டைம் வரப்போது இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு இந்த ஆளுங்கள்லாம் நின்றுருக்காங்க பாருங்கள். அது ஃபுல்லாகவே அவ்வளோ தூரத்துக்கே தண்ணி தான். இந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இது இருக்கும், பில்லர்ஸு. கீழே போயிட்டு அப்புறம் காமிக்கிறேன். அது வரைக்குமே தண்ணி இருந்துச்சு. அவ்வளோ தூரத்துக்கு தண்ணி காஞ்சி இறங்கியிருக்கு இங்கே இந்த டேமில். இப்போ பைக் நிப்பாட்டுறோமே, இந்த ஸ்பாட் வரைக்கும் கூட ஃபுல்லாக தண்ணியாக தான் இருந்துச்சு நான் லாஸ்ட் டைம் வரப்போது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு கீழே இறங்கிடுச்சு. இதில் பாருங்கள், இது அந்த ஜிலேபி மீன் கூடு கட்டின அந்த இதெல்லாம் இருக்குது. நெஸ்டிங் ஸ்பாட்ஸ் தான் அந்த ரவுண்டாக இருக்கிறதெல்லாம். நிறைய இடத்துல ஃபுல்லாக அப்படி தான் இருந்துச்சு. சின்ன சின்ன அந்த நெஸ்டிங் ஹோல்ஸ் மாதிரி தான் பண்ணி வச்சுருந்துச்சு. இது எல்லாம்
ஜிலேபி மீனோட நெஸ்டிங் ஹோல்ஸ் தான் இது. என் ஃப்ரெண்டு நடந்து போகிறாருல, அதுக்கு மேலே ஒரு ஸ்லாப் இருக்குல்ல, அந்த ஸ்லாப் வரைக்கும் கூட ஃபுல்லாக தண்ணி தான் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் வரப்போது அதில் உட்காந்து தான் இது ஹேண்ட் ரைன் போட்டு அந்த 1.5 kg 2 kg திலாப்பியா பிடிச்சது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த தண்ணியில் பாருங்கள் எவ்வளோ குட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது எல்லாம் என்ன குட்டின்னு தெரில, ஜிலேபி குட்டி, ரோஹு, கட்லா, அந்த மீனோட குட்டிங்க தான் இதில் ஃபுல்லாக இருக்குது. ஆல்மோஸ்ட் கோடி கணக்கில் இருக்குதுங்க. வீட்டிலேருந்து வரப்போதே வெயிட்டை ப்ரிப்பேர் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ரோஹு, கட்லாக்கும் டார்கெட் பண்ணுறனால மாவு தான் பெஸ்ட்டான பெயிட்டு. இது பெயிட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா, கோதுமை மாவு, வாழைப்பழம், முட்டை, அதுக்கப்புறமா தவிடு, இது மட்டும்தான். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி என் ஃப்ரெண்டு தான் ரெடி பண்ணார். அவர் ரெகுலராக வருவார். ஸோ இந்த பெயிட் இங்கே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் தான் ப்ரிப்பேர் பண்ணார். இதுதான் ஃபஸ்ட் டைம் இது மாதிரி பண்ணுறது. இப்போது போடுறது பார்த்திங்கன்னா 4 முள்ளில் செஞ்ச இது குச்சாகல்லுன்னுவாங்க ஹிந்தியில். இது வந்துட்டு நார்த் சைடில் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணி பார்த்துருக்குறேன்னா. இதில் தான் இன்றைக்கி பிடிக்க போகிறோம். 4 முள் இருக்கும், திராட்சை கொத்து மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் டைம் தான் இது பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மாவு வச்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு ஃபிஷ்ஷிங் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம் என்ன ஸ்ட்ரைக் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எனக்கு வந்துட்டு ப்ராப்பராக முள்ளை மாவு வந்துட்டு போட வரல. ஸோ அதனால் என் ஃப்ரெண்டு வந்துட்டு சொன்னார், லைட்டாக கொஞ்சமாவது முள் வெளில லைட்டாக தெரிகிற அளவுக்கு மாவு போடு, அப்படி இல்லைன்னா வந்துட்டு மீன் ஹூக் செட் ஆகாது இம்மிடியேட்டான்னு சொன்னார். ஸோ அவரே செஞ்சு காமிப்பார், ஒரு முள்ளுக்கு மட்டும் அவர் போட்டு காமிப்பார் இப்போது எப்படி மாவு முள்ளை வைக்கிறதுன்ட்டு. வெயிட் போட்டாச்சு, அவ்வளோதான். பாருங்கள் திராட்சை கொத்து மாதிரி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இப்போது கேஷ் பண்ணிவிட்டு மீன் பிடிக்க வேண்டியது தான். பார்க்கலாம் அடிக்குதா இல்லையா, என்ன தான் நடக்குதுன்ட்டு. நிறைய பேருக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷிங் ரோஹு கட்லாக்கு வந்துட்டு பால் செட் எடுத்துகிட்டு வராமல் ஏன் ப்ரோ வந்தேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பால் செட்லாம் வாங்கிட்டு வந்தது தான். ஆக்சுவலாக மறந்துட்டேன், பேக்கில் வச்சுட்டு வந்துட்டேன், ஸ்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வரல. ஸோ அதனால் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை வச்சு எப்படி பிடிக்கலான்னு சொல்லி பார்த்துட்டு, அதனால் இந்த செட்டப்பு அங்கே உட்காந்து ரெடி பண்ணி போட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு கேஸ்ட்டு போட போகிறோம், பார்க்கலாம் என்ன மீன் மாட்டுதுன்ட்டு. அவ்வளோதான், தூக்கி அடிச்சிட்டேன். பார்க்கலாம், லெட்ஸ் வெயிட் அண்ட் see என்ன ஃபஸ்ட்டு மீன் அடிக்குதுன்னு சொல்லி. நான் வந்துட்டு 4 முள்ளில் போட்டிருந்தேன்.
மாவு போட்டு என் ஃப்ரெண்டு 2 முள் போட்டு உட்காந்துருக்காரு. பார்க்கலாம். இப்போது கீழே பாருங்களேன் எவ்வளோ மீன் மேயுதுன்னு சொல்லிட்டு. இதில் மேய்றது இந்த மீன் வந்துட்டு ஃப்ரெஷ் வாட்டர் ஊசி கோலா. இது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பீசிஸு. இதுவும் எக்கச்சக்கமாக இருந்துச்சு தண்ணியில். அங்கே மீன் பைட் கொடுக்குது. நாலு முள் போட்டிருந்தனால ஏதாவது ஒரு முள்ளையாவது மாட்டிடும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பைட் கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்போ ஸ்ட்ரைக் கொடுக்க போகிறேன். இழுத்து பார்த்தோன்னா ஒரு மீனும் மாட்டவே இல்லை. இருக்கிற மாவெல்லாம் தின்ட்டு போயிடுச்சு. என்னடா ஸ்ட்ரைக் கொடுத்துச்சு, மீன் ஹூக் செட் பண்ணலையேன்னு பார்த்துருந்தேன். என் ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்துட்டு சம்பவம் பண்ணிட்டான். ஒரு மிருகல் மீன் பிடிச்சிட்டான். இது வந்துட்டு என்ன ஒரு 300 கிராம்ஸ் அவ்வளோதான் இருக்கும். ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, சின்ன மீன் தான். திருப்பியும் மாவு 4 முள்ள போட்டு கேஷ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மீன் ஸ்ட்ரைக்காக. ரெண்டாவது ஸ்ட்ரைக் கொடுக்க போகிறேன். மீன் பைட் கொடுத்துட்டு இருந்துச்சு. இதுலேயும் எந்த மீனும் ஹுக் செட் ஆகலை. நானும் அரை மணி நேரமாக உட்காந்து வெயிட் போட்டு உட்காந்துருக்கேன். மீன் பிடிக்கிற இதில் அதுக்குள்ளே இன்னொரு சம்பவம் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டு அதே மிருகல் மீன் திருப்பியும் பிடிச்சான். பிடிச்சிட்டு கடுப்பு ஏற்றிட்டு உட்காந்தான் என்ன. இது வரைக்கும் எனக்கு எந்த மீனும் மாட்டலன்னு சொல்லிட்டு காமிச்சு வெறுப்பு ஏற்றிட்டு இருந்தான் உட்காந்து. எனக்கும் அப்போ ஒரு ஸ்ட்ரைக் கிடச்சிச்சு. நம்மளும் மீன் பிடிச்சிட்டு சந்தோஷத்தில் இழுத்துட்டு இருந்தேன். மீன் வந்துட்டு தான் இருந்துச்சு. பக்கத்தில் வந்து அன்ஹூக் ஆகி போயிடுச்சு. செம்ம காண்டாயிடுச்சு எனக்கு. ஸோ திருப்பியும் விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி சொல்லிவிட்டு அடுத்த கேஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டேன். இந்த வாட்டி ஒரு மீனை பிடிச்சிட்டேன். என்ன மீன்னு பாருங்கள். நம்மளுக்கு இந்த வாட்டி மாட்டியிருக்கிறது ஜிலேபி. நெக்ஸ்ட் கேஸ் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். திருப்பியும் அடுத்த மீன் மாட்டிக்கிச்சு. இந்த வாட்டி என்ன மீன் பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஜிலேபி தான். அடுத்த கேஸ் போட்டு திருப்பியும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
மீன் பைட்டுக்காக. ஸோ திருப்பி இன்னொரு பைட்டு ஹுக் செட் பண்ணிட்டேன். இந்த வாட்டி பெரிய மீன்னு நினச்சேன், செம டைட்டாக இழுத்துட்டு வந்துச்சு. பக்கத்தில் வந்துட்டு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு டபுள் ஹூக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. 2 மீன் ஆக்சுவலாக அந்த கொத்து முள் மாதிரி போட்டிருந்தால, திராட்சை கொத்து மாதிரி, அந்த மாதிரி இது விட்டு என் ஃப்ரெண்டு டபுள் இதில் போட்டிருந்தான். அந்த லைன் வாங்கி நான் போட ஆரம்பிச்சிட்டேன். இதில் பார்த்தா நல்லா ஸ்ட்ரைக் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு கண்டினியூஸாக. ஸோ இதுதான் அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே யூஸ் பண்ணேன். என் ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்கிற மீன்லாம் நான் பிடிச்சி போடுறா, உள்ளே போடுறா, எடுத்துக்கலாம், பெரிய மீன் எதுவும் பைட் கொடுக்க மாட்டேங்குது, சின்ன மீனாவது பிடிச்சிட்டு போகலான்னு சொன்னேன். அவன் வந்துட்டு சின்ன மீன் வேண்டாம், பேக் ஃபுல்லாயிரும் சொல்லிவிட்டு சின்ன மீன் வேண்டான்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ண சொல்லிட்டான். ஸோ அதனால் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சின்ன மீன்லாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கண்டினியூஸாக ஸ்ட்ரைக்கு கிடச்சிட்டே இருந்துச்சு. மீன் ஃபுல்லாக சேர்ந்துச்சு அந்த இடத்துல, நாங்கள் மாவு போட்ட இடத்துல. ஸோ சின்ன மீனாகவே மாட்டிருந்தனால எல்லாம் கேட்ச் அண்ட் ரிலீஸ் தான் பண்ணிட்டே இருந்தோம். பெரிய மீன் மாட்டினா மட்டும்தான் பேக்கில் போட்டுருந்தோம். கோல்டன் ஜிலேபி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் என் ஃப்ரெண்டு வந்துட்டு பக்கத்தில் கடைக்கு போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு கிளம்பிட்டான். அந்த டைம் கேப் பார்த்து எனக்கு ஒரு பெரிய மீன் ஸ்ட்ரைக் கொடுத்துச்சு. பார்த்தா ரோஹு மீன் ஸ்ட்ரைக் ஆச்சு. இங்கே மேலே ஸ்லாப் மேலே உட்காந்துருந்தனால எனக்கு கீழே இறங்குறதுக்கு வேறு பயம், டெப்த் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அவ்வளோவா தெரிலன்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிட்டு அந்த மீனை டயர்டாக்கிட்டே இருந்தேன். அது வரைக்கும் பார்த்தேன்னா என் ஃப்ரெண்டு வந்துட்டு இருந்தான் அங்கேருந்து. ஸோ அவனுக்கு சத்தம் கொடுத்தேன், இது மாதிரி வந்துட்டு பெரிய மீன் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஸோ சீக்கிரமாக வான்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவன் தான் தண்ணியில் கீழே இறங்கி மீனை இது பண்ணான், லேண்ட் பண்ணி கொடுத்தான். ஏன்னா ரோஹு கட்லா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிப்பு வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறனால இது கடலில் மீன் பிடிக்கிற மாதிரி இமிடியேட்டாக நம்ம அப்படியே எடுக்க முடியாது. ஈவன் கடல்லையும் வந்துட்டு நம்ம லேண்டிங் நெட் வச்சு தான் இது பண்ணணும். அதுதான் பெட்டர் வே டு லேண்ட் அ ஃபிஷ். இந்த மீன் பார்த்திங்கன்னா லிப்பு சாஃப்டாக இருக்கனால அன்ஹுக் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ்ஸு. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பிடிச்சி இந்த ஒரு மீன் தான் பெரிய சைஸில் மாட்டிச்சு. ஸோ அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வர வரைக்குமே ஃபுல்லாக அதை வந்துட்டு டயர்டாக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ அவன் வந்துட்டு அந்த ஸ்லாப்லேருந்து கீழே இறங்கி அதுக்கப்புறமா தான் அவன் லேண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணான். பாருங்கள் எப்படி லேண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. எனக்கு தண்ணியில் இறங்க பயம்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு ஆளை வந்துட்டு கம்மி தான், இறங்கிடு கீழே சொல்லிட்டு சொன்னேன். பேண்ட் போட்டு இறங்காதடா, பேண்ட்டும் கழட்டிட்டு ஷார்ட்ஸ் போட்டு அப்படியே இறங்கு, இல்லைனா காயாது பேண்ட்டுன்னு சொல்லி தான் உருதுல அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அவனும் நான் சொன்னதை நம்பி இறங்கிட்டான். ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி நீச்சல் நல்லா தெரியும். ஸோ அதனால அவன் தைரியமாக இறங்கிட்டான். இந்த மீன் வேறு என்னை படாத பாடுபடுத்திட்டு இருந்துச்சு. ஏன்னா பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்தவுடனே இங்கேயும் அங்கேயும் இதாகிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஸ்லாப் கீழெல்லாம் போயிடுச்சு. பயமாக வேறு இருந்துச்சு, எங்கே அந்த மோனோஃபிலமெண்ட் லைன் வந்துட்டு அந்த ஸ்லாப்பில் தேஞ்சி கட்டாயிருமோன்ற ஒரு பயம் வேறு எனக்கு. அதுக்குள்ளே என் ஃப்ரெண்டு இறங்கிட்டான், அந்த சைடு இறங்கிட்டு அவன் வந்துட்டு இப்போ வந்துட்டு லேண்ட் பண்ண வருவான். பக்கத்தில் ஏதோ வந்துட்டான். அவருக்கு சரியான அடி, அவனுக்கு கீழே இறங்க போது நல்லா அடி விழுந்துச்சு போல் அவனோட இதில் ஷோல்டர் கிட்ட. ஸோ எப்படி லேண்ட் பண்ணுறான்னு பாருங்கள். அவன் டிஷர்ட்டில் அப்படியே அந்த மீனை பிடிச்சிக்கிட்டான்.
ஸோ ஃபைனலி வெற்றிகரமாக நம்ம பிடிச்சாச்சு ரோஹு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தண்ணி நல்லா டெப்த் இருக்குது போலன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவன் தண்ணியில் இறங்கிட்ட அப்புறம் தான் தெரியும் தண்ணி வந்துட்டு அவன் இடுப்பளவு தான் தண்ணியே இருக்குன்னு சொல்லிட்டு. தண்ணி பச்சையாக இருந்தனால பாட்டம் அவ்வளோ கிளாரிட்டியாக தெரில, அதனால ரொம்ப டெப்த் இருக்குன்னு சொல்லி நினச்சி பயந்துட்டு இருந்தேன்னா. ஸோ அவன் ஸ்லோவாக அப்படியே பாருங்கள், அவன் இடுப்பா கால் லென்த்து தான் இருக்குது தண்ணியே. இப்போ பொறுமையாக அவன் டிஷர்ட்டில் மீனை வச்சுருந்தது அதோட இதில் கில்ஸில் விரல விட்டு அப்படி தான் எடுப்பான். மீனை வந்துட்டு ப்ராப்பராக ஹோல்ட் பண்ணாமல் எடுத்தோன்னா இதாயிரும், மிஸ் ஆயிரும். ஸோ அது ப்ராப்பராக கையில் ஹோல்ட் பண்ணிட்ட அப்புறம் தான் இது பண்ணணும், பேக் வரைக்கும் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா ரோஹு மீன் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு இதாகும், துள்ளும் மீன், மேனேஜ் பண்ண முடியாது. பாருங்கள் அவன் எப்படி விரல வந்துட்டு அவன் அதோட வாயிலையும் அதோட கில்ஸ்லேயும் கீழே இது பண்ணி அதுக்கப்புறம் தான் பேக்கில் போடுறான். ஸ்டில் அந்த முள் அப்படியே தான் இருக்குது. பேக்கில் வச்சிட்ட அப்புறம் தான் அந்த முள்ளை வந்துட்டு அவன் மீன் வாயிலேன்ட்டு இது பண்ணுறான். ஸோ திஸ் இஸ் அ பெட்டர் வே வென் யூ டோன்ட் ஹாவ் அ லேண்டிங் நெட். இது மாதிரி இதே நீங்கள் கரையில் இருந்தீங்கன்னா மீன் வந்துட்டு பொறுமையாக கரை பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்து அப்படியே தூக்கி போட்டுடலாம். பால் செட் இதெல்லாம் வச்சு பண்ண போது இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அந்த டைம் லேண்டிங் நெட் இருந்துச்சுன்னா ரொம்ப சேஃப். இதுதான் அன்னைக்கோட கேச்சஸ். இந்த மீன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர வரைக்கும் கூட கில்ஸ் இதாகிட்டு தான் இருந்துச்சு. இது ஒரு 1/2 kg அவ்வளோதான் இருக்கும், ரொம்ப பெருசுலாம் இல்லை. இன்றைக்கி டோட்டல் கேச்சஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஒரு 4 ஜிலேபி, ஒரு 4 மிருகல், ஒரு ரோஹு. நிறையா மீன் பிடிச்சோம். மேக்ஸிமம் மீன் சின்னதாக இருந்தனால எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு மட்டும்தான் மீன் எடுத்துகிட்டு வந்தோம். மீதி எல்லாமே கேட்ச் அண்ட் ரிலீஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக மீன் வந்துட்டு க்ளீன் பண்ணி குக் பண்ண ரெடி பண்ணிட்டோம். என் ஃப்ரெண்டு வந்துட்டு க்ளீனிங் இதெல்லாம் நல்லாவே பண்ணுவான். மீன் பிடிக்கிறது, குக்கிங், இது எல்லாத்துலேயுமே ஒரு சகலகலா வல்லவன்னு சொல்லலாம் அவரை. நல்லாவே இது பண்ணுவான். ஃபிஷிங்கும் நல்லா பண்ணுவான். ஆனால் அவர் மேக்ஸிமம் பண்ணுறது வந்துட்டு ஹேண்ட்லைன் தான். ஹேண்ட்லைனில் அவர் ஒரு ஜித்துன்னே சொல்லலாம் அவர். ஃபைனலி நம்மளோட ரோவ் ஃபிஷ்ஷோட க்ளீனிங் தான். இதுதான் அன்னைக்கு பிடிச்சதில் பெரிய மீன். அதோட க்ளீனிங்கும் எப்படி பண்ணுறான்னு பாருங்கள். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு வெறும் மீன் பிடிக்க தான், க்ளீனிங்கெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோவா வராது. ஸோ நம்ம பிடிச்சாலே உடனே எடுத்துகிட்டு மீன் கடைக்கு போயிட்டு அங்கே கொடுத்து க்ளீன் பண்ணிப்பேன்.
ஃபிஷ் க்ளீனிங் ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு குக்கிங் தான். எல்லா ஃபிஷ்ஷும் ஃப்ரை தான் பண்ணோம். ஸோ அது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பாய், டேக் கேர்.